ஹாய் காய்ஸ் எல்லோரும் அப்படிங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க என்ன ப்ரோ. ஸோ இந்த வேலை நம்ம வந்து இந்த கேமை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா ப்ரிசன் எஸ்கேப். ஸோ இந்த கேம் வந்து செம்ம நல்ல கேம். ஸோ நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமுங்க, கம்மி எம்பியில் ஒரு நல்ல கேம். ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் ப்ளீஸ் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு பாருங்கள் அட்லீஸ்ட். ஸோ லைக் கொடுத்தா ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி ஓகேவா, சின்ன யூடியூப்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க கொடுத்துப்போமா. ஓகே, இது கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே போயிடுவோம். ஓகேங்க, இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் நல்ல கேம். நான் சின்ன வயசில் கொஞ்சம் விளையாண்டுருப்பேன் இந்த கேம் தான். ஸோ அதனால் இப்போ ஏற்றிருக்கோம். வா இங்கே பாருங்கள், ப்ரிசனில் இருக்கும். ப்ரிசனர்ஸ் கேம்னா ப்ரிசனில் தாடா இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அது அப்படி தான். சரி ஓகே, இந்த கேம் பார்த்திங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். 2 பேர் வந்து ஒருத்தன் தொல்லை பண்ணிருக்காங்க, என்ன நடக்குது அங்கே கேளு அப்படிங்கிறாங்க. சரி கேட்போம். என்னையா பண்ணுறீங்க அவனை? நாங்கள் வந்து ஹவு டேர் யூ அப்படின்னு அடிக்க போகிறாங்க. ஏண்டா என்னையே அடிக்க வரீங்களா? போடுறா அதான் எவன்டாவன் அடிப்பையா? என்னங்க நம்ம அடித்தா 46 போது அவங்க அடிச்சா இதான் வந்து என்பிசியோட இதாக மரியாதையா? சரி ஓகே நம்ம அடிப்போம். சும்மா ஏன்டா டே எங்காலே அடிக்கிற? சரி இவன்கிட்ட பேசுவோங்க. இவன் என்ன சொல்கிறான்? நல்லா இருக்கியா, நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரதர்ஸ் அப்படிங்கிற 2 பேர் வந்து எதையோ மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க வேறு ஹவுஸில். அதை பார்த்துட்டு தான் என்னை அடிக்கிறாங்க, நான் பார்த்தனால தான் அப்படிங்கிறாங்க. ஸ்டீல் பிரதர்ஸா? சரி ஓகே, நான் இன்னும் அவங்ககிட்ட டச்சில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இவன் ஓகே நம்ம ஃப்ரீ வாழ்க்கை அதை எடுத்துப்போம். ஓகேங்க, ரேட் கொடுக்க சொல்கிறாங்க. டே போங்கடா. இதோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு ரியல் ப்ரிசன் எஸ்கேப். நம்ம ப்ரிசனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கேம் எடுத்துறேன். ஸோ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ்னு இருக்குல்ல, ரொம்ப கம்மி எம்பிங்க இது வந்து. ஓகேவா, நான் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ எம்பின்னு. ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ ப்ளீஸ் லைக் கொடுத்தா தான் எல்லாம். ஓகே, இது என்னங்க என்ன பண்ணிருக்கான்? சரி பேசுவோம். இவன்ட்ட நீ தான் அவனை காப்பாற்றினதா அப்படின்னு கேட்குறாங்க. அடிச்சிட்டியா அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம வந்து டே போட்டா நான்லாம் ஓகே இவ்வளோ மொக்கையாக அவங்க ஆளுங்க இருப்பாங்க எனக்கு தெரியாது நான் சொல்கிறோம். ஸோ ஓகே, என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்குறான். நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒய்ஃப் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணோன்னு நினச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா உண்மையான ஆள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கான் போல். அவனை நீ ரிவெஞ்ச் வாங்கணுமான்னு அவன் கேட்குறான். ஒரு ஃபைட்டிங்கில் ஹெல்ப் பண்ணு, நான் உனக்காக அவனை கொலை பண்ணுறேன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான். ஓகேவா, மர்டர் பண்ணவனை நான் கண்டுபிடிச்சி உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரையும் சொல்கிறான், கார்டன்னு. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. சூப்பர், ரன் அண்ட் ரோல் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நம்ம ப்ரிசனில் இருக்கோம்னா நம்மளுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது ஒரு அமெரிக்கன் ப்ரிசன் எஸ்கேப் கேம் தான். ஓகேவா, சிங்கே வேண்டாமே. சரி பேசி பார்ப்போம். ஓகே, நீ வந்து அந்த கார்டன் அமுச்சு விட்டது, அந்த மொட்டை பாஸ் அமுச்சு விட்டது தானே, அமுச்சு விட்ட ஆள் தானே அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதால் நீ ஆஃபீஸ் ரூமில் போய் எடுத்துக்கலாம், உனக்கு வேறு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேங்க, நம்ம வந்து ஓகே என்னடா அது மேப்பை தொட சொல்கிறாங்க. நம்ம வந்து எங்கே போக சொல்கிறாங்கன்னா அவங்கள போய் அவன் சொன்னான்ல போய் அடிக்கணும்டா சில பேரை, எனக்காக அடி அப்படின்னா உனக்கு பண்ணித்தரேன் அப்படி சொன்னான். ஸோ அதனால் இவங்களை அடிக்க போகிறோம். வராங்க பாருங்க. டே ஏன்ட்டு நான்லாம் ஃபைட்டிங் இங்கே பாருங்க 15 போதுங்க. இவங்கள விடக்கூடாதுங்க, சும்மா டம்மு போடுறா மொட்டை பாஸ். இவன் தானே அங்கே உட்காந்துருந்தான். ரைட்டு என்பிசிஸ்லாம் ரொம்பலாம் அவங்க மாடிஃபை பண்ணல போல இருக்குங்க. ஓகே எங்கே போக சொல்கிறாங்க? இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூமான்னு தெரில. சரி போய் பார்ப்போம். என்னடாது உள்ளே போவோம். ஓகே, கதவை தர்ற அனிமேஷன் கோட் நல்லா இருக்குல்ல. ஸோ ஃப்ரீ ரிவார்டு எடுக்க சொல்கிறாங்க, எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி எக்யூப் பண்ணிட்டோம். ஓகேவா, அதுக்குள்ளே ஆட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ வந்து கத்தி எக்யூப் பண்ணிக்கிறோம். அவங்களே எக்யூப் பண்ண சொன்னாங்க, ஏன்னா தேவைப்படும் போல இருக்குங்க. நம்ம கையிலே எத்தனை நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான். சரி ஓகேங்க, 3ஆம் லெவலு இப்போ போவோம். என்ன நடக்குதுன்னு. என்னடா மறுபடியும் ப்ரிசன்லேருந்தே வரேன். ரைட்டு சரி திறப்போம். ஸோ ப்ரிசன்லேருந்து நம்ம இப்போ எஸ்கேப் ஆகுறோங்க. ஓகேவா, இது ஒரு இந்த மாதிரி டெக்னிக்குங்க. ஸோ அந்த புல்லட் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து தள்ளி விடணும். இந்த இதை வச்சு, இந்த கொக்கி மாதிரி வச்சு இதை வச்சு இவன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அதுதான் சொல்ல வராங்க. ஸோ நம்ம தான் அதை பண்ணணும். ஏடா அக்யூரசி மிஸ் ஆகுது. ரைட்டு ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் கொடுக்குங்க. நம்ம சேனலில் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக், இந்த வீடியோக்கு மட்டும் லைக்கை கொண்டு கொடுங்க. நான் உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ண வேணாம், ஆனால் 300 சப்ஸ்கிரைப்ஸ் போய் தாங்க ஆகணும். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைபும் பண்ண நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆகுங்க நிறைய பேத்துக்கு. ஓகேவா, ஸோ என்னங்க லாஸ்ட் பின்னு மட்டும் போக மாட்டேங்குது. ரைட்டா, இதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கேமில். போடுறா ஐயோ கண்டிப்பாக அவசரப்படக்கூடாது இந்த இதில். இது கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த லாக்குதில். இருங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வரேன்.
ஓகேங்க அப்போ போட்டாச்சு சூப்பர் ரைட்டா தண்டகோபாலு சரி கோபாலு போகலாம். ஓகே இப்படி போனால் காட் வந்து ஏன்டா டே பச்சை தெரில. ஓகே அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு போகணுமா காட் கிட்ட, அதுதான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே வந்து காட்ஸே கொலை பண்ணுமா அட பாவி, போலீஸ்காரனை கொலை பண்ண சொல்லிடுறா. ஓகே கொலை பண்ணிடுவோம். அப்பா இங்கே பாருங்கள், இதாங்க இந்த கேமில் எனக்கு பிடிக்கும். சின்ன ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அப்படியே ஒவ்வொரு போலீஸாக அப்படியே ஏன்டா பச்சையாக அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான். ரைட்டு அப்படியே கொலை பண்ணுவான், பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஓகே கொலை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ அப்படியே குத்திடாமங்க. ஓகே இது வந்து ஒரு ப்ரிசன், அது ஒரு ரூம்குள்ளேயே நடக்குதுல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே இப்போ வந்து எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே எவனா இருக்கானா, எவனா இருந்தால் பார்த்துக்கலாம். எல்லாம் கத்துவாங்க டே என்னடா எங்களை விட்டு மட்டும் போகிற அப்படின்னு. சரி ஓகே மேலே போய் பார்ப்போம். தான் போக சொல்கிறாங்க, உள்ளே போவோம். இப்போ எதுக்கு நான் போட்டு தரல, எதுக்கு நான் இங்கே வரேன். ஓகே என்ன இந்த ரூம்குள்ளே தான் போக சொல்லியிருக்காங்க. ஓகே வந்தாச்சு சூப்பர். நம்மளுக்கு என்ன ரிவார்டு ஓகேங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போவோம், அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகேங்க இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேங்க இது வந்து இது செக்யூரிட்டி கேமரா. இது வந்து அந்த லைட்டில் மாட்டாமல் நம்ம போகணுங்க. ஓகேவா அப்படியே இவங்களும் குத்திட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஓஹோ இதுவா இதுக்கு கூட இப்போ சம்மந்தமே கொடுங்க. அந்த கார்டு என்னை பார்த்துட மாட்டான். ஸோ ஓகே இந்த நல்லா பண்ணி ஓகே இது வந்து ஓகே நம்ம ஐயோ நம்ம அடிக்கிறாங்க அவன் என்ன அடிச்சிட்டா. ஓகேங்க போட்டாச்சு பரவாயில்ல, கத்தி இருக்குது நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி ஓகே வேறு எங்கே போகலாம், வேறு எங்கே போகணும் முதல்ல. ஓகே இந்த இது எஸ்கேப் ஆகி தாங்க போகணும். ஐயோ இது எப்படி போகிறது. ஓகே இங்கே வந்து நான் அந்த கார்டு இருக்கான், இவனை போட்டு தள்ளிட்டு தான் அது போகணும் போல இருக்குது. ஓகே போட்டு தள்ளியாச்சு. இப்போ போகலாமா, தீம் போக முடியாதா. ஓகே இது என்னங்க ஏதோ கீ, சாரி நீட் கீ டு ஓப்பன் த டோர். ஸோ ஓகே அப்போ ஏதாவது இங்கே இருக்கும். ஓகே இங்கே இருக்குங்க. ஓகே கீ கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த டோரோட கீன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவோம். ஓகே வா இங்கே பாருங்க, இதுதான் நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஓகே பாரா. ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இதுவா, இது என்னன்னு தெரிலங்க சத்தியமாக. ஸோ வந்து இது வந்து ஈஸி தான், இது பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து என்ன வெளியே வருவோம். என்னடா அது ஏண்டா வெளியே வந்தாச்சுங்க. ஓகே இப்போ என்ன அது பண்ணால் அது வந்து போயிடுமா, என்னடா அது. ஓகே இப்போ வந்து நம்ம மறுபடியும் லாக்கு, இந்த லாக்கு தாங்க இது அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கே. என்னடா ஆஹா எப்படா வெளியே போவோம் டக்குன்னு. நம்ம 4 லெவல் தாங்க விளையாட போகிறோம் ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ மறக்காமல் செகண்ட் பார்ட்டுக்கு ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக விளையாடலாம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு. ஸோ லைக் கொடுத்தா தாங்க மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாம் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ ஓகே இப்போ லாஸ்ட் ஒரு சான்ஸுங்க இருங்க. இப்போ பண்ணிவிட்டா நீங்கள் கண்டிப்பாக லைக் போட்டுவிடுங்க, பார்த்துக்கோங்க. ஐயோ பண்ணலையே, இன்னும் ஒரே ஒரு சான்ஸுங்க, இன்னும் ஒரே ஒரு சான்ஸு, போயிடாதீங்க. ஓகே போட்டாச்சு. இப்போ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும். என்ன ஒரு 2 சான்ஸ் தான் போச்சு, அவ்வளோதாங்க. ஓகே நம்ம வந்து இதோட இந்த 4 லெவலை முடிச்சாச்சு. ஸோ மறக்காமல் எல்லாரும் அடுத்த படம் கமெண்ட் பண்ணுங்க. சரி பாய் காய்ஸ், பாய் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க.